Hey, ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்டேடியமில் இருக்கோங்க. ஆமாங்க, சின்னசாமி ஸ்டேடியமில் தான் இருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா WPL பார்க்க, உமன்ஸ் பிரீமியர் லீக் பார்க்க. எப்படி வந்தோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி பார்டர் கிராஸ் பண்ணி பொம்மனல்லி ரீச் ஆகிட்டோம். இப்போ ரூமில் இருந்து பஸ் ஏறி ஸ்டேடியத்துக்கு போக போகிறோம். அண்ட் இங்கே பொம்மனல்லியில் ரூமில் பைக் பார்க் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 7 பேர் கிளம்புறது தான் பிளானு. பட் ஆனால் 6 பேர் தான் போகிறோம். ஏன்னா எங்கள் அண்ணன் வரல, அவனுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னால அவன் கிளம்புறேன் அப்படின்ட்டான். யார் வரலையும் அவங்க தான் எல்லாரும் ஸ்பான்சர். சரி, ஓகே, கணக்குல வச்சுக்கோ. எல்லாத்தையும் கணக்குல வைக்கிறதெல்லாம் இதுவும் கணக்குல வச்சுக்கிறோம். 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் டிக்கெட் நீ தான் ஸ்பான்சர். எப்படி நீ 500 ரூபாய் கொடுக்கணும், இன்னும் 500 ரூபாய் கொடுக்கணும். சரி, நான் 500 ரூபாய் கொடுக்கணும். எதுக்கு யோசிடா, நீ நிறைய மறந்துருப்பா. சிப்ஸ் காசு எதுல கழிச்சியாடா? ரெண்டு பேர் வந்துட்டு ஒருத்தன் ஹைதராபாத்ல இருக்கான், ஆபீஸ்ல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. அடிக்கலடா அங்க பாரு. இதான் நீ கேட்டா ஒரு எங்கேயும் கூட்டின்னு போறதில்ல, விட்டு போறீங்க அப்படின்னு. மயிராணி நான் கதையாடா விட்டுனுங்க பாடுறாங்க. இங்க இதை படிச்சுட்டு போ மயிர, ஏதோ உனக்கு ஓல் விட்ட மாதிரி காலையில இருந்து நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறது. இதை இங்க பாரு, இப்பதான் ஒருத்த வந்துட்டு அவைலபிள் வந்துட்டு செக் பண்ணி கேஸ இதை பண்ணுங்க அப்படின்னு அர்ஜென்டா போட்டிருக்கான். இங்க இருந்தே பண்ண முடியாது. சரி, நான் வரேன். இங்கேருந்து இறங்கி எங்கே பண்ணுவோம்? போட்டிருப்பாங்க ஏதாச்சும். இவன் தள்ளிட்டு போறாரு. 5 minutes later. ஸோ நமக்கு கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பாபு தான். அவர் தான் வழிகாட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இல்லையா, டிக்கெட் இருக்குது, கேட் நம்பர் எதுன்னு தெரியல. நாங்களும் போய் ஸ்டேடியம் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு தான் தெரியல, தேடிட்டு இருக்கோம் கூகுள் மேப் போட்டு. உங்களுக்கு ஒரு பில்டிங் கட்ட போகிறேன், டவர் யாருதுன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு முடிஞ்சா பார்க்கலாம். நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரில நான் நினைக்கிறேன். நம்ம RCB டீமோட ஓனர் இருக்கார்ல, அதாவது முன்னாள் ஓனர், அவரோட பில்டிங் தான் இது. இப்போ யார்கிட்ட இருக்குன்னு தெரில. ஆக்சுவலி எனக்கு விஜய் மாலியாவோட பில்டிங் தான் இது. இப்போ யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல சத்தியமா. கலா ரசிகங்க டாப்ல கொண்டு போய் வீடு கட்டி வச்சிருக்கான். வீக்கெண்ட் வெளியே வந்தாலே ரொம்ப கடுப்புங்க. இங்க பாருங்களேன், எல்லாருமே ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க, நம்மள தவிர. கிட்டத்தட்ட பஸ் இறங்கி நடக்க ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆகுது. ஆனா இன்னும் நாங்க ஸ்டேடியத்தை கண்டுபிடிக்கல. 2 hours later. அப்படியே சுத்தி 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 இங்க கிங்ஃபிஷர் டவர் கிட்டே வந்துட்டோம். இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, வேற லெவல் செக்யூரிட்டிஸ். இங்க பாருங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க கிங்ஃபிஷர் டவர்ஸ் அப்படின்ட்டு. இங்க UB சிட்டி. இது எல்லாமே கிடைக்குது, ஸ்டேடியம் கிடைக்க மாட்டேதுங்க நம்மளுக்கு. இங்க ஸ்டேடியம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேடியம்ல லைட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது தெரியுது இங்க இருந்து பார்த்தா. நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இது வந்து டானிக். ஐ மீன் ஆக்சுவலி இது வந்து ஒரு மிகப்பெரிய லிக்கர் ஷாப். இந்தியாவிலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏஷியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய லிக்கர் ஷாப். அண்ட் அப்படியே இங்கே டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேன் 3 படம் பார்த்துருக்கீங்களா, அதில் அவரோட வீடு காட்டுவாங்கல்ல, லைக் அதே மாதிரி இருக்கு. எந்த பக்கம்னா இந்த பக்கமா? எனக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாதா? இல்ல, அவங்க ஏதோ வெளியே நான் எந்த பக்கம்? போலீஸ்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்டு
வழி எங்கன்னு கேட்டோம். அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி கேட் 15 நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்ட்டு. முன்னாடி போய் ரைட் எடுத்து அப்படி தான் போயிட்டு இருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்கே, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்னு தோணுது. என்ன பண்ணுறது, நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணபடி வந்திருக்கோம். சரி அப்பயே ஒரு டிக்கெட் வேஸ்ட் ஆச்சு. வழியா ஃபைனலாக உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் ஸ்கேனர் வேறு இருக்குது, அங்கே என்ன ஆகுதோ தெரில. நம்ம இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்கிறது யாரோட மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வர்சஸ் குஜராத். அங்கே பாருங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. குஜராத் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியலையே, பார்த்தா டீம் பிளேயர்ஸ் இல்லைன்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. கைஸ், இந்த கேமராஸ் கொஞ்சம் பாருங்களேன், அங்கே இங்கே அப்படி இப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் அதோட வேலை தான் கரெக்டாக பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ஸ்கை கேமராவை கொஞ்சம் பாருங்களேன், இந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணுற மாதிரியே இல்லை, லைக் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அண்ட் இப்போ வித்தவுட் ஜூமில் பாருங்களேன், இந்த ஸ்கை கேமராவே தெரியாத மாதிரி இருக்குல்ல, ஆனால் இருக்குது. அப்பா அடி, ஒரு வழியாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னங்க 2 பேர் மட்டும் ஓடி வராங்க? அவங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், எல்லாரும் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு 2 பேர் மட்டும் தனியாக ஓடி வராங்க. அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே உள்ளே வராங்க. Countdown start. எங்க இந்த கழுகை பாருங்களேன், கீழேக்கும் மேலேக்குமா கிரவுண்டை டச் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஆனால் எதுக்குன்னு தெரில. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்ட்டு சாண்ட்விச், எக் பப்ஸ், அப்புறம் சமோசாலாம் வாங்கினோம். எதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் கிடையாது. கைஸ், இங்கே பாருங்கள், திடீர்னு எல்லாம் மொபைல் எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அண்ட் கேஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஜியோ சினிமா இருக்குல்ல, இதில் லைவுக்கும் நம்ம ஸ்டேடியத்தில் பார்க்குறதுக்கும் ஒரு 2 balls டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைவில் இப்போ தான் போலிங் போட பாருங்க, பட் ஆனால் இங்கே ஸ்டேடியத்தில் ரன் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் விளையாட போகிறாங்க டெல்லி. அவங்க மேபி ஒரு 4 or 6 எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, சிங்கிள் தான் நம்மள மாதிரி.
கைஸ் இந்த கேமராவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கேமராவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மூவி ஞாபகம் வருது, அனிமேட்டட் மூவி. சூப்பராக இருக்கும் பார்க்க, வாலி அப்படின்ட்டு பாருங்க. இன்னும் சொல்லணும்னா ஆக்சுவலி ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். கைஸ் இங்கே பாருங்களேன், நம்ம பையன் இங்கே படுத்துட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லி தான் வின் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க எழுந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால சீட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்ட்டு படுத்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இங்கே கொஞ்சம் பாருங்களேன், 98 ஐ மீன் என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் 98, எனக்கு கிடைச்ச சீட்டும் 98 ஃபர்ஸ்ட் IPL. ரொம்ப பசிக்குதுன்னு புலாவ் சாப்பிட்டோம், பட் நல்லா இல்லை. ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 ஓவர் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கிளம்புறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைம் இல்லை. இங்கே பெங்களூரில் அன்னோன் டைமில் பஸ்ஸஸ் கிடைக்கிறது ரேர். ஸோ அதனால் இப்போயே கிளம்புறோம். வெளியே போய் பார்க்கணும் கேப் புக் பண்ணி போகிறதா இல்லை பஸ்ஸில் போகிறதா அப்படின்ட்டு. வெளியே வந்துட்டோம். அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஸ்டேடியம்க்கு மேட்ச் பார்க்க வரும்போது சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெட்செட் வயர்டாக இருக்கட்டும், இல்லைனா ப்ளூடூத்தாக இருக்கட்டும், ரெண்டுமே எடுத்துகிட்டு வராதீங்க. அண்டு பென், பேப்பர், இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃபுல் செக்கிங் இருக்கும். எல்லாம் ஆரஞ்சு மக்கான்ஸ் ஆகிறானுங்க. ஆக்சுவலி நான் மேட்ச்சுக்கு வரும்போது தெரியாதனமாக ஜோப்பில் பென் வச்சுட்டு வந்துட்டேன். அது இங்கேயே வெளியே வச்சுட்டு போக சொன்னாங்க, வச்சுட்டு போனேன். வெளியே வந்து பார்க்கும்போது இல்லை, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது எல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்ட்டு. எங்கண்ணா போகிறாங்க இவங்க அதுக்குள்ளே? உங்கள தான் தேடிட்டு இருந்தாங்க. போகலாம். அநேகமா என் பெண்ணு போச்சு. பெண்ணு எடுத்துட்டோம், இவங்ககிட்ட இருக்கு. எடுத்துட்டீங்களா பெண்ணு? வாவ், தேங்க்யூ. என் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. உங்கள் ஹெட்செட்டு நான் வைக்கவே இல்லை, என் பேக்கெட்டே தான் இருந்துச்சு. அவன் வைக்க சொன்னானே, நான் வைக்கல. கைஸ் பாருங்களேன், நான் சொன்னேன்ல சில பல விஷயங்கள்லாம் ஸ்டேடியம்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் இதுதான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. முன்னாடி சிஎஸ்கே ஜெர்சி தெரினாங்க, பட் ஆனால் கிடைக்கல. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டேன். சிஎஸ்கே ஜெர்சி கிடைக்கலன்ட்டு நம்ம போகும்போது கிடைக்கல. பட் ஆனால் பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது சர்ச்சர் இருக்குது. என்ன பண்ணுறது, மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்துக்கலாம். சிஎஸ்கே மேட்ச்சுக்கு வருவோம். ட்ரை பண்ணுறேன் டிக்கெட் வாங்க. ஸோ கைஸ் இப்போ அப்படியே பஸ் ஏறிடுவோம். போதாண்ணா, இங்கே உட்காந்துலாமா? இங்கே உட்காந்துலாம். சதீஷ் அண்ணாக்கு எதுவும் தெரியலையா? 10 வருஷம் கன்னடா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியலையே. சதீஷ் அண்ணா తెలుసా? తెలియలేదు. ఉంది తెలియదు. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி மறுபடியும் நம்ம ரூம் ரீச் ஆனோம்னா பமனல்லிக்கு போகணும். இல்லை நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஃபேஸர் டவுன் போயிருந்தேன். ரம்ஜான் டைம் ஃபேஸர் டவுனு போயிட்டு ஒரு 10:30 ஆச்சு வந்து இங்கே இதே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணோம். 10:30க்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம் பஸ் ஸ்டாண்டில். இங்கே பஸ்ஸே வரல. சரி கேப் புக் பண்ண. அது விடியோ காலில் தெரியல என்னவோ. இருங்க இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ என் ஃபோனில் இருக்கு. மொபைல் காணுமா?
கையில தான் வச்சுட்டு வந்தானா. ஸோ கைஸ் இப்போ பொம்மனி வந்து இறங்கிட்டோம். இப்போ ரூம் போயிட்டு தூங்க வேண்டியதுதான் வேலை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் பை ஃபார் நவ்.